பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், பலவீனத்திலே என் பலன். உங்களுடைய என்னுடைய நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன். ஆமென். அதை உணர்த்துவனமாக அமைந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் 2 கொரிந்தியர் 12:9 அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறத வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பலவீனங்களை குறித்து நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பலவீனங்களும் ஆண்டவர் தம்முடைய மகிமையை, அற்புதங்களை, வல்லமைகளை, கிருபைகளை வெளிப்படுத்துவதற்கு தருணங்களாக மாறிவிடுகிறதா? ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. You and I are called to thank the Almighty God for the weakness that is coming in our life, because that gives opportunity to the Almighty God to show His love, to show His mercy, to show His wonders, to show His grace in our life. Amen. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு எனக்கும் கிருபைகளையும் அற்புதங்களையும் நம்முடைய பலவீனங்களில கர்த்தர் செய்யும்படியாக விரும்புகிறார். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பலவீனங்களை குறித்து மிகவும் வேதனைப்படுகிறத வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. 2 கொரிந்தியர் 12 8வது வசனத்துல பவுல் சொல்கிறார், நான் 3 முறை விண்ணப்பம் பண்ணினேன், ஆண்டவரே இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி 3 முறை தன்னுடைய பலவீனங்களுக்காக தேவ சமூகத்துல முறையிடுகிறத பார்க்க முடிகிறது. அப்படி முறையிடுகிற வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலனை பூரணமாய் விளங்க செய்வேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, அன்பான குடும்பங்களே, அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ மீண்டும் மீண்டும் அதே பலவீனம், மீண்டும் மீண்டும் அதே பாவங்கள், மீண்டும் மீண்டும் அதே குறைவுகள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதோ, பயப்படாதிருங்கள். ஒருவேளை கண்களின் நிச்சயம், மாமிசத்து நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை நம்மை பின்னுக்கு இழுக்கிறதோ, பயப்படாதிருங்க. ஆனா தேவ சமூகத்தில் உங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இவைகளில் மேற்கொண்ட வாழ்க்கை வாழ நான் விரும்புகிறேன், ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், ஆனால் என்னால் வாழ முடியவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய கரத்துல நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை தருணங்களாக மாற்றி ஆண்டவர் தம்முடைய அற்புதத்தின் கரத்தை நீட்டி உங்களுக்கும் எனக்கும் கிருபை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி பேசுகிறார். ஹல்லேலூயா. பலவீனத்தை கண்டு சோர்ந்து போயிருக்கிறாயோ வாலிப தம்பி, தங்கச்சி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், உங்களுடைய பலவீனத்தில் நான் என்னுடைய பலனை பூரணமாய் விளங்க பண்ணுவேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்பான தாயே, தகப்பனே, அன்பான குடும்பங்களே, பலவீனத்தோடு ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, குறைவுகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் பேச விரும்புகிற காரியம், உங்களுடைய பலவீனங்களில நான் என்னுடைய பலனை பூரணமாய் விளங்க செய்வேன். தேவனை அறியாத மனிதர்கள் ஒருவேளை நீங்க பார்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனா ஆண்டவர் இயேசுவே எனக்கு உதவி செய்யும், எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்க. உங்களுடைய பலவீனங்கள்ல அவருடைய பலனை நீங்க கண்டுகொள்வீங்க. ஆண்டவர் இயேசுவிடத்துல பிரார்த்தனை செய்வோமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உடைய சமூகத்துல வரும்படியாய் கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். பலவீனங்களில பலன் அப்பா, பலவீனங்கள் உள்ள பாண்டங்கள் ஆண்டவரே, குறைவுகள் உள்ள மனிதர்கள் நாங்க. உங்களுடைய கிருபையை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கண்டுகொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள், அம்மை அறிந்து அறியாத சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. ஏசப்பா, நீங்க செய்கிறபடினால் நன்றி. ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Thank you. God bless you all.